Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எங்களை ரோட்ல நிறுத்திட்டு போயிட்டான். ரோட்ல நிறுத்திட்டு போயிடுச்சு அம்மா. ரோட்ல நிறுத்திடுச்சு. தூக்கிட்டு வந்து கொன்னுட்டான் என் பொண்ண. கணவன் மனைவி என கூறி சென்னையில் வசித்து வந்த கல்லூரி மாணவனும் மாணவியும் வீட்டில் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த 19 வயதான ஆகாஷ் என்பவர் விழுப்புரம் மாவட்டம் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அதே கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்த 19 வயதான அபிநயாவும் ஆகாஷும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் தங்களது பெற்றோரிடம் கல்லூரி விடுமுறையில் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகாஷின் காதல் விவகாரம் தெரிந்த சென்னையில் வேலை பார்த்து வந்த அவரது அண்ணன் இருவருக்கும் பெரம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. திருமணம் ஆகவில்லை என்றால் ஹவுஸ் ஓனர் வீடு வாடகைக்கு தரமாட்டார் என்பதற்காக ஆகாஷும் அபிநயாவும் தங்களுக்கு திருமணமாகிவிட்டதாக தாலியை காண்பித்து குடிபுகுந்திருக்கிறார்கள். ஆகாஷ் கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் அபிநயா வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஒருவர் ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஆகாஷ் வீட்டில் தூக்கில் தொங்கிக் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு ஆகாஷ் வீட்டிற்குள் நுழைந்த போது ஆகாஷ் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்ததும் அபிநயா கண் மற்றும் வாயில் இரத்த காயங்களுடன் வாயில் நுரை தள்ளியவாறு தரையில் இறந்து கிடந்ததும் தெரிய வந்துள்ளது. இருவரின் உடலையும் கைப்பற்றிய போலீசார் மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வீட்டில் இருந்த இருவரின் ஐடி கார்டு மற்றும் உடைமைகளை போலீசார் கைப்பற்றி இருவரின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சம்பவ தினத்தன்று காலையிலேயே இருவரும் சண்டையிட்டுக் கொண்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். இருவருக்கும் ஏற்பட்ட சண்டை முற்றியதில் ஆகாஷ் காதலியை அடித்து கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இருவரின் பெற்றோரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் காதலித்து வந்ததும் வேலைக்கு போவதாக கூறிவிட்டு அவர்கள் லிவிங் உறவில் இருந்ததும் தங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முழு விசாரணைக்கு பிறகே இருவரும் சண்டையிட்டதற்கான காரணம் தெரியவரும் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. வேலை விட்டு 20 நாள் சென்று எனக்கு வேலை பிடிக்கலன்னு வந்தது. இன்றைக்கி 4 நாளாக அது அவங்க அம்மா வந்து பொண்ணு நம்பர் கேட்டாங்க. ஏங்க பொண்ணு நம்பர் கேட்குறீங்க? பொண்ணு நம்பரு பொண்ணோட மாப்பிள்ளையோட அவங்க அம்மா வந்து கேட்டாங்க. ஏம்மா என் பொண்ணு நம்பரை கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை என் என் பையனை காணன்னு கேட்டாங்க. என் பொண்ணுட்டு உங்கள் நம்பர் வேணுமா, நீங்கள் போய் வேறு யாருன்னா கேட்டு வாங்கி போமான்னாங்க. ஏம்மா புள்ள தார வந்து போய் தினமை கேட்குறேன் குடும்பம்னாங்க. புள்ள என் பெரிய புள்ள என்ன பண்ணிச்சு நம்பி எழுதி கொடுத்துச்சு. நம்பரை வாங்கின சீக்கிரம் தெரியல 2வது அடி அடிச்சுன்னு அம்மாவும் அங்கே தான் சாவடிக்கு போகிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.